இங்க ஒரு வயசானவர் ஒரு டியூஷன் நடத்தி அதுல வர காசை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு நடு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. சோ அந்த வயசானவருமே ஹவுஸ் ஓனர்னால எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. அப்படியே வேகமா உள்ள போய் அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் அதை வாங்கிட்டு வெளியே போவாருன்னு பார்த்தா அந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அடுத்த நாள் காலையில அந்த வயசு ஓனருமே பேங்க்குக்கு போய் அவர் சேர்த்து வச்சு இந்த பென்ஷன் பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் அடுத்த நாள் வேற ஒரு ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த வீட்டை வாடகை கூறத சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு டியூஷனுக்காக வரா. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பொண்ணை தப்பா பார்க்கவும் அந்த வயசானவருமே அந்த பொண்ணு அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. இப்ப இந்த வயசானவருமே அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் அங்க இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம திரும்பி வந்துடுறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த ஹவுஸ் ஓனருமே அந்த வயசானவர் வீட்டுக்கு வந்து ஏமலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி அவர் அடிச்சது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வந்து சொல்லி அவர்கிட்டயே சொல்றாரு. அந்த வயசானவருமே சைடு இருக்கிற மாதிரி உள்ள போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த ஹவுஸ் ஓனரோட கழுத்திலேயே குத்தி கொலை பண்ணிடுறாரு. இப்ப இந்த வயசானவருமே இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் பாடியை துண்டு துண்டா வெட்டி ஒரு சாக்குல கட்டி ரொம்ப தூரம் தள்ளி இருக்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங்ல போட்டுறாரு. இவர் பண்ணது கரெக்டா தப்பான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.